ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த ஊரில் நடக்கிற ஒரு பெரிய திருவிழாவை தாங்க. திருவிழான்னு சொன்ன உடனே கண்டிப்பாக எல்லோரும் தேர் இழுப்பாங்களான்னு தான் கேட்பீங்க. அதெல்லாம் இல்லை. இங்கே அதுக்கு பதில் வேறு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, கென்டக்கி பொறுத்த வரைக்கும் ஹார்ஸ் ரேஸஸும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஹார்ஸ் ரேஸோட தொடக்க விழா தாங்க இந்த ஈவெண்ட். இங்கே நடக்க போகிற ஹார்ஸ் ரேஸோட பேர் வந்து கென்டக்கி டெர்பி. அண்ட் இது வந்து May 4 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் நிறைய செலிப்ரேஷன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குமா. இந்த ஹார்ஸ் ரேஸோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 years ஓல்டாக இருக்க ஹார்ஸஸை மட்டுமே இந்த ரேஸில் கலந்துக்க வைப்பாங்களாம். அதனால தான் இதுக்கு பேர் டெர்பின்னு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க கண்டக்ட் பண்ணுற இந்த ஹார்ஸ் ரேஸ் வந்து இவங்களுக்கு இது 150வது வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ஸ் ரேஸ் நடக்கிற டேட் வரைக்குமே இங்கே நிறைய ஈவெண்ட்ஸை வந்து இவங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதோட முதல் ஈவெண்ட்டாக தான் இந்த தண்டர் ஓவர் லூயிவில் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்களை இவங்க கண்டக்ட் பண்ணாங்கங்க. ஒன்று வந்து ஏர் ஷோ அண்ட் இன்னொன்று வந்து ஃபயர் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஏர் ஷோவை மட்டும் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாங்க. ஏன்னா இது கண்டக்ட் பண்ண டைமிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 o'clockலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. மேக்ஸிமமாக என்னால் கவர் பண்ண முடிஞ்ச விஷயங்களை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாலாம் எங்களாலேயும் உட்காந்து பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ குளிர் வெளியில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கலாம். கூடவே இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் ஏதாவது என்னால் போய் பார்க்க முடிஞ்சோ அதையும் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம்னு. இந்த கூட்டத்தையும் இங்கே இருக்க கடைகளையும் பார்த்த பிறகு எனக்கு நம்ம ஊர் ஞாபகம் வராமல் இருக்குமா என்ன? கண்டிப்பாக எனக்கு நம்ம மெரினா பீச் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இங்கே இருக்க மக்களுமே அவங்களோட நேஷ்னல் ஆந்தம் போட்ட உடனே எழுந்து நின்று அவங்களோட ஹார்ட்டில் கையை வச்சு அந்த நேஷ்னல் ஆந்தமாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க பாடிக்கிட்டே இருக்கும் போதே ஏர் ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது F-16 அப்படிங்கிற ஏர்க்ராஃப்ட் தான். சும்மா சத்தம் காதை கிழிச்சிடுச்சு. இந்த ஏர் ஷோ மூலயமா யூஎஸோட முக்கியமான ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது UPS அப்படிங்கிற ஒரு கொரியர் அண்ட் போஸ்டல் சர்வீஸ் தான். இது வந்து யூஎஸில் ரொம்பவே ஃபேமஸானது அண்ட் இது US பேஸ்டும் கூட. Farewell pass. இந்த லெகசி ஃப்ளைட் ஃபார்மேஷன் வந்து யூஎஸோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களுக்காகவும் ஒரு ஹானரிங் விஷயமா இதை பண்ணுறாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து ஒரு 6 பேர் கீழே பேராஷூட் மூலயமா குதிச்சு ஸ்டண்ட் பண்ணாங்க. அண்ட் அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு.
என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சோனிக் அப்படிங்கிற ஏர்க்ராஃப்ட் எல்லாம் நான் கேள்வி தாங்க பட்டிருக்கேன். எதையுமே நான் நேராக பார்த்தது கிடையாது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேராக பார்த்துருக்கேன். ப்ளஸ் அதோட சத்தத்தையும் என் காதால் கேட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் யாராவது போகிறதா இருந்தால், இல்லைன்னா ஏர் ஷோவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயர் ப்ளக்ஸை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நாங்கள் அதை மறந்துட்டு போயிட்டோம். என் பையன் இந்த சத்தத்தை தாங்க முடியலன்னு ஒரே அழுக. நல்ல வேலையாக எங்கள் பக்கத்தில் இருந்த லேடி அந்த இயர் ப்ளக்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த சத்தம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க. பட் ஆனால் குழந்தைங்களை யாராவது கூப்பிட்டு போகிறீங்கன்னா கம்பல்சரி தேவைப்படும். நோட் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இந்த C-130J பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் தான். இந்த MH-53 அப்படிங்கிற 2 ஹெலிகாப்டரை வச்சு இவங்க ஒரு ஸ்டண்ட்டும் பண்ணி காமிச்சாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரிவர் பாருங்களேன். இந்த ரிவர் வந்து ஒஹாயோ ரிவர் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ரிவரில் வந்து இப்போ வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குங்க. முன்னாடிலாம் இவ்வளோ இல்லை. இப்போ மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் யாராவது குதிச்சா தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு இதோட வாட்டர் ஃபோர்ஸ் இருக்குது. இதுலேயுமே குதிச்சு இவங்க இவ்வளோ ஸ்டண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. பார்க்க போகிறது C-17 அப்படிங்கிற இந்த ஏர்க்ராஃப்ட் தான். இது யூஎஸோட ஒரு முக்கியமான ஏர்க்ராஃப்ட்டுங்க. இந்த ஏர்க்ராஃப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயமும் இதால் பண்ண முடியும். ஆன் ஏர்லேயே ஃபியூயலை வந்து ரீஃபில் பண்ணிக்கவும் முடியுமா. இதுக்கப்புறம் வர 2 ஏர்க்ராஃப்டோட பேர் எனக்கு தெரியலங்க. அண்ட் இது முடிஞ்ச உடனே நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு ஒரு டெக்ஸாஸ் ஃபனல் கேக்கை வாங்கி நல்லா சாப்பிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் காரில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபயர் ஒர்க்ஸுக்கு தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை 5Works வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறை.